வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிளம்பலாமா எல்லாரும்? ஒன் செகண்ட், இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்கணும் டாட். என்னடா? பூசாரி ஐயா சொல்லுங்க தம்பி. இதோ இது அன்பு, இவங்க ஆனந்தி. இவங்க 2 பேருக்கும் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. ஆக்சுவலி தாலி பிரிச்சு கோக்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. இவங்க தில்லைராஜன் அங்கிளோட ஃபேமிலிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அதெல்லாம் இல்ல, எங்க கம்பெனில வேலை செய்றாங்க, அவ்வளவுதான். யா ஆஃப் கோர்ஸ் ஆண்டி. மகேஷ் அன்ப கூட பிறக்காத பிரதரா தான் பாக்குறான். பூசாரி ஐயா, இவங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனை எப்ப பண்ணலாம்னு நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் இங்கேயே பண்ணணும். இருக்கட்டும் பார்வதி, நம்ம கோயில்ல கல்யாணம் நல்லபடியா நடக்கவும், நடந்த கல்யாணத்துல பிரச்சனை எதுவும் வந்துச்சுன்னா பரிகாரம் பண்றது தானே சிறப்பு. பூசாரி, அன்பு ஆனந்திக்கு தாலி பிரிச்சு கோக்கிற விசேஷத்தை பண்ணி கொடுத்துருங்க. நல்லா பண்ணி கொடுத்துடலாம் ஐயா. சூர்யா தம்பி, நல்ல நாளும் நல்ல நேரமும் பார்த்து சொல்றேன், சிறப்பா பண்ணிடுவோம். ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சரிங்கம்மா, சரிங்கம்மா, சரி. ரொம்ப சந்தோஷம். எல்லா ஆட்டோட கருணை. என்ன அன்பு ஆனந்தி, இப்ப ஹாப்பி தானே? ரொம்ப தேங்க்ஸ் சூர்யா சார். ஐயோ, இவனை திருத்தவே முடியாதியா. என்னையா சாரு சார்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நான் வேணா உன் கால்ல விழுமா? மறுபடியும் சாரா? சாரி சூர்யா. சூர்யா சொல்லு. சூர்யா. தட்ஸ் பெட்டர். நந்தினி போலாம், வா வாங்க போலாம். நந்தினி, அந்த பிரசாதம் பத்திரம் சரியா? வா. மடி 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 பார்த்து பதமா மடிச்சு கொண்டு போய் உன் தெய்வங்களுக்கு ஊட்டி விடு. ஏ பர்மே, நானே டென்ஷன்ல இருக்கிறேன். உன் பங்குக்கு நீயே ஏத்தி விடாத. உனக்கு என்னையா டென்ஷனு? ஏதாவது உருப்படியான வேலையை பார்த்தாதான் டென்ஷன் ஆகணும். உனக்கு அவங்க கால்ல விழுந்து விழுந்து வாழ்க்கையே பழகி போச்சு. இல்லைன்னா இப்படி வெக்கமே இல்லாம வெத்தலை பாக்க மடிச்சுக்கிட்டு இருப்பியா? ஏ பர்மே, கால விடுறேன் சொல்லி சொல்லி காட்டுறிய. பாக்குற உனக்கே அவ்வளவு கோவம் வந்தா கால விடுற எனக்கு எவ்வளவு ஆத்திரம் இருக்கும். அதை நினைச்சு பாத்தியா நீ? இப்படி வாழ எனக்கு ஒன்னும் ஆசை இல்ல பர்மே. நான் என்ன செய்யறேன் நீ தானே பாத்துட்டு இருக்கிற. சும்மா கோவத்துல என்னத்தையாவது செஞ்சு மாட்டிக்கிட்டேன்னு வெய்ய, நம்ம 2 பேரையும் தூக்கி உள்ள வச்சிருவாங்க. எது செஞ்சாலும் நிதானமா தான் செய்யணும். நீ நிதானமா போ. யார் வேண்டான்னு சொன்னது? ஆனா நீ நகரவே இல்லைங்கிறது தான் என்னோட கோவமே. என்ன நகர்ல? அவங்க கலப்பறதுக்கு முன்னாடியே வேன் பிரேக் வயரை கட் பண்ணி விட்டேன். தப்பிச்சிட்டானுங்க. அவங்க கழுத்தருக்கு ஆள் அமைச்சேன். அந்த 2 பொண்ணுங்களும் காப்பாத்திட்டாளுங்க. வண்டியில பாம்பு வச்சேன், அதுலயும் மிஸ் ஆயிட்டாங்க. என்ன பண்ண சொல்ற? சும்மா சோதா பசங்களை அனுப்பாம நிஜமாவே வேலை தெரிஞ்சவங்களை அனுப்பணும். நீ அனுப்பின ஆளுங்களை அடிச்சு தவிச்சு அனுப்புனது யார் தெரியுமா? அந்த நந்தினியும் ஆனந்தியும். பொம்பளைங்க கையால் அடி வாங்கிட்டு ஓடி வர ஆளுங்களை அனுப்பியிருக்க. டேய், பொம்பளைன்னா என்னடா அவ்வளோ லேசா போச்சா உனக்கு? தான் கழுத்துக்கு வர்ற கத்திய வந்த செகண்டுக்கே உன் கழுத்துக்கு திருப்புற அளவுக்கு பொம்பளைங்க புத்தி ஷார்ப்பு. பேச்சு சரியா இருக்கணும் வீரா. எதிரினா எதிரிதான். அதுல ஆம்பளை பொம்பளை கணக்கெல்லாம் இல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு களத்துல இறங்கணும். ஏய், அவன் வயசுக்கு அவனுக்கு அப்படி யோசிக்க வரல, விடு. ஆனா நான் அப்படி எந்த வித்தியாசமும் பார்க்கலையே. மொத்தமா காலி பண்ணதானே எல்லா முயற்சியும் பண்ண. ஆனா முழுசா ஒரு கீரல் கூட விழாம வந்து சேர்த்துட்டாங்க. அதுல இந்த ஊர்கார பயலுங்க இருக்காங்களே, அந்த சுந்தரவல்லி பார்வதி தலையை கண்டுதான் எப்படி வரவத்தாங்க பார்த்தேல. யாரும் எதுவும் பேச முடியாதபடி பணத்தாலே அடிச்சு வச்சிருக்கானுங்க. அவங்க இந்த ஊர்ல இல்லைனாலும் அருணாச்சலமும் தில்லைராஜனும் வச்சதுதானே நம்ம ஊர்ல சட்டமா இருக்கு. ஒண்ணும் இல்ல, இந்த கோயில் ஏலம் அதுல கூட எல்லாமே அதிக ஏலம் கேட்கறவனுக்கு தான். ஆனா அம்மன் கழுத்து நகை யாரு போட்டதா இருந்தாலும் எந்த ஏலத்துக்கும் வராம
கோயில்ல சொன்ன தொகையை கொடுத்து அந்த சுந்தரவள்ளி வாங்கிட்டு போவான்னு எழுதாத சட்டமா தானே இருக்கு. டேய், எவனாச்சும் ஏலம் கேட்டா அதுவும் ஏலத்துக்கு தான் வரும். ஆனா எவனும் கேட்க மாட்டான். சுந்தரவள்ளி கிட்ட இருக்கிற காசுக்கு சமமா ஏலம் கேட்க நம்ம ஊர்ல எவனுக்கும் வக்கு இல்ல. அதனால கேட்கல. உன்கிட்ட காசு இருக்குல்ல, நீ கேட்க வேண்டியதுதானே. என்னைக்காச்சும் கேட்டிருக்கியா? அடுத்தவன பேசுற. நான் உள்ள வரக்கூடாதுன்னு தள்ளி நிக்கிறேன் பாருமே, அதான் நமக்கு நல்லது. கொஞ்சம் பிசுக்குனாலும் ஊர் மொத்தமா நமக்கு எதிரா திரும்பிடும். யோ, அவனுங்களை நாம எதிரிங்களா பாக்குறோம்னே அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால அவனுங்களுக்கு நம்ம மேல சந்தேகமே வராது. அதுதான் நமக்கு பலம். அண்ணி, இது எவ்வளவு நாளைக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. நாம தான் எல்லாம் செய்யறோம்னு அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னால நாம முடிச்சாகணும். அதுக்கு அவனுங்க பலத்தை நாம உடைக்கணும். அருணாச்சலம் தில்லைராஜன் குடும்பத்தோட பலமே அவங்க ஒத்துமைதான். அத உடைச்சு விட்டா போதும். இது பழைய டெக்னிக் தானே, இங்கிலீஷ்காரன் டெக்னிக். நம்ம ஆளுங்களை பிரிச்சு தானே அவனுங்க நாட்டை பிடிச்சானுங்க. விஷயம் தெரிஞ்சு விளக்கம் பேசினா பத்தாது. அதை எங்க எப்படி பயன்படுத்தணும்னு தெரியணும். இங்க பாரு, இப்ப எப்படி பயன்படுத்தணுங்கிற அதையும் நீயே சொல்லு. தெரியலன்னு கேட்டா என்ன மீசையில மண் ஒட்டிருமா? ஐயோ பருமே, பொண்டாட்டி வார்த்தை தானே எனக்கு வேத வாக்கு. ஏ பருமே, சொல்லு பருமே. இந்த தடவை ஏலத்துல அம்மன் கழுத்துல இருக்கிற முத்து மாலை சுந்தரவள்ளிக்கு போக கூடாது. பார்வதி அந்த முத்து மாலைக்கு ஆசைப்படணும். பார்வதி ஆசைப்படுறது தெரிஞ்சா சுந்தரவள்ளியே வாங்கி கொடுத்துட்டு போயிருவா. அடேய், அங்க தாண்டா நம்ம வேலை பார்க்கணும் கூறு கெட்டவனே. பார்வதி ஆசைப்படணும், ஆனா சுந்தரவள்ளி கொடுக்க கூடாது. அங்க போடணும் மொத கீரல. எப்படி பருமே? மடிச்ச வெத்தலைய ரெண்டா பிரி. சுந்தரவள்ளிக்கு நான் எடுத்துட்டு போறேன், பார்வதிக்கு நீ எடுத்துட்டு போ. வெத்தலைய பிரிச்ச மாதிரி அவங்களையும் பிரிச்சிடலாம். சொல்லுங்க, என் நிலைமை தண்ணியிலயும் இல்லாம தரையிலயும் இல்லாம ரெண்டும் கட்ட பொழப்பா பொம்பளைக பொழப்ப அந்த ஆண்டவன் எழுதி போட்டானே. அந்த விஷயத்துல மட்டும் சாமி மேல எனக்கு கோவந்தே. உண்மைதான் ஆனந்தி. அப்பா அம்மா கூட பிறந்தவங்கன்னு எல்லாரையும் பிரிஞ்சு இன்னொரு குடும்பத்துக்குள்ள வந்து அங்க இருக்கிறவங்களை எல்லாம் நம்ம குடும்பமா ஏத்துக்கிட்டு வாழ்ற கஷ்டம் எல்லாம் ஆம்பளைங்களுக்கு இல்ல. எனக்கு எங்க ஊரு செவரக்கோட்டைனா உசுரு.